ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்சில் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா சிலபஸில் அது எப்படி படிக்கிறது, அது எப்படிலாம் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லோரும் வந்து ஜிஎஸ் வந்து படிக்க ஆரம்பித்தா எல்லோரும் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் வந்து 6th ஸ்கூல் புக் ஃபுல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன், 7th முடிச்சிடுறேன், 8th முடிச்சிடுறேன், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் புக்காக வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. அது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். அதனால நீங்கள் என்ன படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஒரு யூனிட்டாக இருக்குது அதில் உள்ள ஒவ்வொரு யூனிட்லேயும் உள்ள ஒவ்வொரு ஹெட்டிங்குமே சப்ஹெட்டிங்குமே வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதுபடி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து அது வந்து அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேயா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்படி படிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடியே வந்து நம்ம வந்து வேர் டு ஸ்டடி வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே சிலபஸில் உள்ளது ஒவ்வொரு டாப்பிக்குமே என்னென்ன படிக்கணுன்றதை கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நம்ம வேர் டு ஸ்டடியோடைய பிளேலிஸ்ட் கொடுப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீ மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு வேர் டு ஸ்டடியும் ப்ளஸ் வந்து எப்படி படிக்கணுன்றது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், யூனிட் 6ல் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது எங்கெங்கே இருக்குதுன்னா, நம்மளுக்கு வந்து 8th வந்து மக்களின் புரட்சி அப்படின்ற ஒரு லெசனில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11th ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 10th ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த 3 லெசனில் நம்மளுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 8th புக்கை எடுத்துக்கோங்க. 8th புக்கை எடுத்துகிட்டு அதில் உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 1க்கு 2 டைம் வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக்கி நீங்கள் ஒரு சப் டாப்பிக்காக இந்த லெசனில் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்கள பற்றியாக கொடுத்துருப்பாங்க. பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மரு சகோதரர்கள், வேலுநாச்சியார், அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி உள்ளதில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள படிக்கும்போது தனித்தனியாக எடுத்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 8th பூலித்தேவர் இருக்கார்ல, அவர் எடுத்து அதில் வந்து என்னென்ன கண்டென்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 10th வந்து பூலித்தேவருடைய புரட்சியில் வந்து பூலித்தேவரை பற்றின கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து 1க்கு 2 டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 11th வந்து உங்களுக்கு வந்து 18th லெசனில் வந்து பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சியில் வந்து இங்கே உங்களுக்கு வந்து பூலித்தேவருடைய இதை பற்றி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஸோ வந்து இதை எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து அதோடைய கண்டென்ட்டுடைய ஓவர்வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஹின்ஸை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேயா? எப்படி ஹின்ஸ் எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 8th வந்து கொடுத்துருப்பாங்க. 1759 வந்து பூலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருப்பாங்க ஆற்காட்டு நவாப்புடைய படைகள். அடுத்து வந்து 61 வந்து அவருடைய நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றியிருப்பாங்க, கோட்டையை வந்து கைப்பற்றியிருப்பாங்கன்றதை உங்களுக்கு 8th டேட்டாவில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதே தான் நீங்கள் 10th நீங்கள் வந்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து டேட்டோட சொல்லியிருப்பாங்க. அது இங்கே வந்து ஒன்லி இயர் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே 1761 மே 16 அவருடைய 3 முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் 3மே வந்து கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா? அப்போ நம்ம அங்கே வந்து நம்ம ஹின்ஸ் எடுக்கும்போது வெறும் 61 நெற்கட்டும் செவல் மட்டும் தான் எழுதியிருப்போம். ஆனால் நம்ம இதை ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி படிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு வித் டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? ஸோ 1761 மே 16 3 கோட்டையை வந்து அவர் கைப்பற்றினார் அப்படின்றத எழுதுவோம். ஓகேயா? அது மாதிரி தான் நீங்கள் 11th ஒரு அதே டாபிக் எடுத்து படிக்கும்போது அங்கே வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா வந்து அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி அந்த ஹின்ஸ் எடுக்கும்போதும் நீங்கள் வந்து 8th உள்ள ஹின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு 10th 11th அப்படி எடுக்கக்கூடாது. அதுக்கான தான் சொல்கிறேன், 3 சேர்த்து மெர்ஜ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஹின்ஸ் எடுக்கணும். அப்போ வந்து இங்கே வந்து 1761 ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா அந்த 11th 2 வந்து 1762 ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் 1762 எடுத்து போடணும். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த கால வரிசைப்படி நீங்கள் எழுதிக்கணும். 59, 60, 62 ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது 63 அது மாதிரி நீங்கள் வந்து எழுதுனா நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் திரும்ப புக்ஸ் எடுத்து வந்து ரிவைஸ் பண்ணணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு வராது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒண்டி வீரன் அவருடைய படைத்தளபதியாக இருந்திருப்பார், அவரை பற்றின ஒரு கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து எழுதும்போது அதை எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 11th வந்து அவர் வந்து தாக்குனார்ல யூசுப் கான் வந்து நம்ம பூலித்தேவர் வந்து தோற்கடிச்சிருப்பார்ல, அவரை பற்றின ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து ஃபஸ்ட் வந்து ஹிந்துவாக இருந்திருப்பார், அப்புறம் முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பார், ஆங்கிலேயருடைய படையில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து 11th கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மெர்ஜ் பண்ணி தான் நம்மளுக்கு எப்படின்னா ஒரு நோட்ஸை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி அவருக்கு பூலித்தேவருக்கு யாரெல்லாம் உதவுனாங்க என்னன்றதை அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டேப்லெட் காலமாக போட்டு நீங்கள் வந்து இது பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யார் யாரெல்லாம் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க, யார் 2 பேருக்கும் நியூட்ரலாக இருந்தாங்க அப்படின்றது நான் வந்து அப்படி தான் அந்த 3ஐயும் சேர்த்து தான் இப்போ வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த 11th வந்து யூஸ்கான் உள்ளதை பற்றி வந்து நான் அதை வந்து சின்ன ஹிண்ட்ஸாக வந்து எழுதியிருப்பேன். 60 செப்டம்பரில் வந்து அவர் வெப்பன் வர வரைக்கும் காத்திருப்பார். 61 மே 16 யூசுப் கான் வந்து 3 கோட்டையும் வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ அங்கே ஒரு கண்டென்ட், இங்கே ஒரு கண்டென்ட், எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒண்டி வீரன் இருக்கார்ல, அவர் வந்து படைத்தளபதியாக இருந்திருப்பார். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அதை பற்றின டேட்டாஸ் எங்கேயாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சுன்னா அதையும் எடுத்து எழுதி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்.என். ரவி நம்ம தமிழ்நாடு கவர்னர் வந்து 2022 வந்து அவருக்கு ஒண்டி வீரனுக்கு ஒரு தபால் தலை வெளியிட்டிருப்பார். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் திரும்பவும் உட்காந்து நீங்கள் புக்ஸ் ஃபுல்லாத்தையும் திறப்ப தேவையில்லை. உங்களுக்கு நல்ல மைண்ட்லையும் வந்து நல்லாவே ஸ்டோர் ஆகும். ஸோ வந்து நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சிலபஸ்க்கும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் ஒரு ஹிண்ட்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நம்ம எல்லா லெசனையும் உட்காந்து புக்கில் உட்காந்து நம்ம வந்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் இது மாதிரி லைட்டாக நீங்கள் ரொம்ப உட்காந்து எழுதினா தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஹிண்ட்ஸாக வந்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா திரும்ப நம்ம எடுத்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதே மாதிரி எப்படி படிக்கணும் ஒவ்வொரு யூனிட்டுன்றதை நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.